ஏன் சோதிக்கிறான்? நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே, சாத்தான் எப்போதும் நாம் நம்மை குறித்த விலை போடுவதை பார்க்கிலும் சாத்தான் நம்மை குறித்து கரெக்டாக மார்க் போட்டு வைத்திருப்பான். புரியுதா இல்லையா? நாம் நம்மை குறித்து நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய அறிவுகள், நம்முடைய மேன்மைகள், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய கெப்பாசிட்டிகளை நாம் அறிந்திருப்பது போல அவனு நம்மை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு தெரியும் எங்கே பிடித்தா எங்கே விழுவாங்க, எப்படி வீழ்த்த முடியும் என்று எல்லாம் சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. எதுக்கு மேலே நம்ம அட்ராக்ஷனாக இருக்கிறோமோ, எதுக்கு மேலே அது யாருக்கு மேலே ரொம்ப நம்ம அட்ராக்ஷன் ஆட்டு, ரொம்ப பயங்கரமான ஒரு நெருக்கமாக ஸ்தோத்திரம் ஒரு 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 நெருக்கத்தோடு நம்ம இருக்கிறோமோ, சாத்தான் நல்லா தெரியும். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன செய்வான்? சோதிப்பான். கவனிக்க தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுவான் சோதனைக்காரன். இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். வானத்தை பூமியை உருவாக்கினார். சகல அதிகாரம் படைத்தவர். தண்ணியை திராட்சரசமாய் மாற்றினார். 5,2,5000 பங்கிட்டு கொடுத்தார். மரித்து போன லாசுவை 4வது உயிரோடு எழுப்பினார். இத்தனை மகா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். ஆதியிலே வானத்தை பூமியை உருவாக்கினவர். வார்த்தையால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வத்தை பார்த்து கேட்கிறான், இந்த கல்லை அப்பமாக மாற்றும். ஆமென்.